உடம்புல ஏதாச்சும் குறை இருக்குது அப்படின்னா அது முன்னாடியே வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் காமிக்கும். திடீர்னு நம்ம உடம்பு திடீர்னு கெட்டு போகாது. இந்த சின்ன சின்ன அறிகுறிகளை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கும். இந்த வீடியோவில் நம்ம உடம்புல ஏற்படுற 28 அறிகுறிகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு அறிகுறியும் ஒவ்வொரு வைட்டமின், ஒவ்வொரு மினரல் டெஃபிஷியன்சியை குறிக்குது. என் உடம்புல ஏதாச்சும் வைட்டமின் குறைபாடு, மினரல் குறைபாடு இருக்கா ப்ரோ, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காரும் போதும் கைகளை மடக்கும் போதும் கிராக்கிங் சவுண்டு வருதுன்னா கால்சியம் லெவல் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். வலுவான எலும்பும் வலுவான பல்லும் வேணும் அப்படின்னா கால்சியம் லெவல் நம்ம உடம்புல நம்ம மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேருக்கு கால்சியம் லெவல் கம்மியாக தான் இருக்கும். இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் முட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. எப்படி ப்ரோ கால்சியம் லெவல் நான் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் குடிக்க ஆரம்பிங்க. பால் மட்டும் கிடையாது, பாலிலிருந்து தயாரிக்கிற எல்லா பொருட்களும் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். சீக்கிரமாக நம்ம உடம்புல கால்சியம் லெவல் ஃபில் பண்ணணும், டக்குன்னு இந்த குறைபாடை தீர்க்கணும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. கால்சியம் கார்பனேட்டும் ஒன்றும் கிடையாது, சுண்ணாம்பு. ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி டெய்லி சாப்பிடுங்க. ஒரு 2 மாதத்தில் கால்சியம் குறைபாடு. ரெண்டாவது அறிகுறி என்னென்னா, நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்ம ஈறுகள்லேருந்து ரத்தம் வருது, ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சாப்பிடும்போது ரத்தம் வருது, நாக்கில் அடிக்கடி புண்ணு, வெட்டுக்காயங்கள் ஏற்படுது அப்படின்னா உங்கள் உடம்புல வைட்டமின் சி குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது ரத்தத்தை அப்படியே துப்புவாங்க. நிறைய பேர் இது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. வைட்டமின் சி குறைபாடை ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது. வைட்டமின் சி குறையும் போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். இம்யூன் சிஸ்டமையே பார்த்திங்கன்னா அது பாதிச்சிடும். ரெண்டாவது, உடம்புல ஃபேட் லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாயிரும். நமக்கு சடன் வெயிட் கெயின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். வைட்டமின் சி எப்படி ப்ரோ நான் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராபெரி, கொய்யாப்பழம், ஆரஞ்சு, லெமனு, பப்பாளி, முக்கியமாக மணலெண்டிக்காய், நான் சொன்ன இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் டெய்லி சாப்பிட ஆரம்பித்தாலே போதும். உங்கள் கை கால் நகங்கள் சுலபமாக உடஞ்சி போகுதா, இல்லை உங்கள் நகத்தில் இருக்கிற தோல் உரியுதா, ட்ரை ஹேர், சின்ன வயசுலேயே முடி கொட்டுதா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த அறிகுறிகள்லாம் நான் நோட் பண்ணேன் அப்படின்னா உங்கள் உடம்புல பயோட்டின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ஃபுட் எடுத்தால் பயோட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவில் பயோட்டின் அதிகமாகவே இருக்குது. முட்டை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், பச்சை முட்டை அப்படியே உடச்சி நீங்கள் வாயில் ஊற்றிடக்கூடாது. அப்படி பச்சை முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்பால் பயோட்டின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடும். முட்டையை வேக வச்சு சாப்பிடுங்க, பயோட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சுலபமாக பயோட்டின் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தயிரில் 1 ஸ்பூன் வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா பயோட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். எல்லாரும் உங்களோட நகத்தை செக் பண்ணி பாருங்கள். சேலக்காரரே, நகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. நகத்துல வெள்ளை கலர்ல புள்ளி இருந்தா நமக்கு நிறைய ட்ரெஸ் கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம உடம்புல ஜிங்க் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக இந்த கேக் சாப்பிட்றவங்க, க்ரீம் அதிகமாக சாப்பிட்றவங்க, ஜாமு, ஜெல்லி, பேக்கரி ஐட்டம்ஸ், பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களில் செய்கிற ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புல ஜிங்க் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். குறிப்பாக ஆண்கள் உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரோன். டெஸ்டோஸ்ட்ரோன் என்ற இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஜிங்க் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன். ஜிங்க் லெவல் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்ட்ரோன் லெவல் கம்மியாயிரும். டெஸ்டோஸ்ட்ரோன் லெவல் கம்மியாகும்போது பியர்ட் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மசிலோட சைஸும் ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிரும். எப்பவுமே நம்ம டயர்டாக இருப்போம். ரொம்ப முக்கியம், செக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். எப்படி ப்ரோ சிங்க் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேக்கு, பேஸ்ட்ரி ஐட்டம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட டயட்டில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெக்யூம்ஸ் அண்ட் லென்டில்ஸ். லெக்யூம்ஸ் அண்ட் லென்டில்ஸ்னால் பருப்பு வகைகள், பயிறு வகைகள். இப்போது உங்கள் உடம்புல வைட்டமின் பி குறைபாடு இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். குதிகாலில் விரிசல், கண்ணு சிவப்பாக இருக்குது, உதட்டில் புண்ணு இருக்குது, வாயோரத்தில் வெடிப்பு ஏற்படுது, இதெல்லாம் வைட்டமின் B2 குறைபாட்டை குறிக்குது. உங்கள் நகத்தில் ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கா, இல்லை மார்கன் பிரச்சனை இருக்கா, இது வைட்டமின் B1 குறைபாட்டுக்கான அறிகுறி. ஒரு சிலருக்கு நகம் ப்ரௌன் கலரில் மாறும், அது வைட்டமின் B12 குறைபாட்டை குறிக்குது. உங்கள் நெத்தி, மூக்கு, கன்னம் சிவப்பாக இருந்தால் அது வைட்டமின் B6 குறைபாட்டை குறிக்குது. பொதுவாக நிறைய பேருக்கு பி வைட்டமின்ஸில் குறைபாடுகள் இருக்கும். பி வைட்டமின்ஸில் குறைபாடுகள் இருந்தால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஹேர் ப்ராப்ளம்ஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டமில் கூட ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் பி வைட்டமின்ஸ் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உடம்பு வலி, ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன், இந்த மாதிரி வியாதிகள் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பி வைட்டமின்ஸ் நம்ம உடம்புல குறையிறதுக்கு முக்கியமான காரணம் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது தான். பீஸா, பர்கர், டோனட்ஸ், பஜ்ஜி, போண்டா, கேக்கு, பேஸ்ட்ரீஸு, ஜாமு, ஜெல்லி, அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஐட்டம்ஸை லோட் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட வயிறு நிறைஞ்சிரும்.
அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதுக்கு வயிறில் கேப் இருக்காது. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது வயிறு மட்டும்தான் நிறையுமே ஒழிய அந்த ஃபுட்லேருந்து எந்த ஒரு ஊட்டச்சத்துமே உங்கள் உடம்புக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காம போகும்போது என்னாகும் அப்படின்னா வைட்டமின் பி டெஃபிஷியன்சி ஏற்படும். இதுக்கு சிம்பிளான சொல்யூஷன், வீட்டில் செய்கிற சாப்பாட்டை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா மட்டும் போதும். அடுத்த அறிகுறிகள் என்னென்னா, நம்ம நகத்தில் செங்குத்தான கோடுகள் இருக்கிறது, புருவத்தில் இருக்கிற முடி கொட்டி போகிறது, கண்ணுக்கு கீழே வீக்கம், பஃபி ஐஸ். இந்த சிம்டம்ஸோட மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக ஏற்படும். இந்த தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுட் சாய்ஸஸ் பேடாக இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் சாப்பிட்றதுனால தான். நான் பி வைட்டமின்ஸுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், கடையில் சாப்பிட்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற டயட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. அம்மா வந்து குழம்பு ஊற்றும் போது அதில் இருக்கிற முருங்கைக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சல் இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த லிக்விடை மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்படி காய்கறிகளையும் நீங்கள் ஓரமாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து செய்கிற வேலை தான் அதிகமாக செய்கிறாங்க. அப்படி நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாடி ஆக்டிவாக இருக்காது. ஸோ எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தைராய்டு ப்ராப்ளமே வராது. இரவு நேரங்களில் கண்ணு தெரியாமல் போகிறது, அதாவது மாலை கண் நோய் இருக்குது அப்படின்னா உடம்புல வைட்டமின் ஏ கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களோட நகத்தை செக் பண்ணி பாருங்கள், அணிவனாக இருக்குது அப்படின்னா இதுவும் வைட்டமின் ஏ குறைவாக இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி. எப்படி ப்ரோ வைட்டமின் ஏ லெவல் என் உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நெய், வெண்ணெய் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சமைக்கும்போது கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்ஸ்னால் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெயை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் அந்த எண்ணெயில் இருக்கிறது உங்கள் பாடிக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கீரை, கேரட் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கண் பார்வைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடி கை கால் மசில்ஸ் எல்லாம் வந்து இழுத்து பிடிச்சிக்கும். தைஸில், ஹாம்ஸ்ட்ரிங்கில், காஃப் மசில்லாம் இழுத்து பிடிச்சிக்கும். இதை வந்து மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இழுத்து பிடிச்சிக்குது அப்படின்னா உடம்புல வைட்டமின் இ கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக ஆல்மண்ட் ஆயிலில் நம்ம பாடியை மசாஜ் பண்ணணும். பாலில் ஒரு ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். டெய்லி ஒரு 10 ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். கண்ணாடி எடுத்து உங்களோட நாக்கை நீட்டி செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலரோட நாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பேர் கேண்டிடா. ஈஸ்ட் ஓவர் க்ரோத்தை குறிக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நாக்கில் உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னா பியரு, ஒயின், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் அண்ட் சுகர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா சக்கரை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட், இந்த ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாக்கில் அதிகமாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பச்சையாக நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது உங்கள் உடம்போட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிரும். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது குட் பாக்டீரியா லெவல் அண்ட் இந்த மாதிரி ஃபங்கஸோட லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அறிகுறி என்னடானா பேல் ஃபேஸ். நம்ம முகத்தோட கலர் குறைஞ்சு வெளிர்ந்து போகிறது, சிவப்பாக இருந்து உங்கள் நகம் வெள்ளையாக மாறுறது, உங்கள் உதட்டோட சிவப்பு தன்மை குறையுது அப்படின்னா உடம்பில் அயன் அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உடம்பில் ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு அயன் ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன். அயன் நம்ம உடம்பில் குறையும் போது நம்ம பிளட்டில் இருக்கிற அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். உடம்பில் அயன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இரும்பு கடாய் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். குழம்பு செய்கிறதுக்கு, தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு, பால் சூடாக்கிறதுக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அயன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பீட்ரூட், கேரட், ஆப்பிள், சோளம், மாதுளம்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பாடி மசாஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும்போது அயன் அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எக்ஸ்ரே, ஸ்கேன், எந்த ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் எடுக்காமல் நம்ம உடம்பில் வைட்டமின் குறைவாக இருக்கா, மினரல் குறைவாக இருக்கா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சி சீக்கிரமாக சரி செஞ்சிட முடியும். அண்டு இந்த வீடியோ மூலமாக ப்ரோ நான் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், என் உடம்புல இந்த குறைகள் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மின்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சஞ்சு.